பேரவைத் தலைவர் அப்பாவு ஒருதலை பட்சமாக செயல்படுகிறார் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சபாநாயகர் அப்பாவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் விவாதத்தின் போது பேசிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பேரவைத் தலைவர் அப்பாவு ஒருதலை பட்சமாக செயல்படுகிறார் என்றும், சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தால் போங்க போங்க என கிண்டல் செய்கிறார் என்றும், ஆளுநருக்கு எதிராக குரல் எழுப்பிய காங்கிரஸ் கட்சியினர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும், அதிமுக சார்பாக கொடுக்கப்படும் கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் எடுத்துக் கொள்ளப்படுவதில்லை என்றும், பேரவையின் மரபையும் கண்ணியத்தையும் சபாநாயகர் காக்கவில்லை. அப்பாவு மீது தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு இல்லை. நாங்கள் 40 நிமிடம் பேசினால் 35 நிமிடம் அமைச்சர்கள் குறுக்கிடுகிறார்கள். அப்பாவு அவர்கள் ஆசிரியர். அவர் ஒருதலை பட்சமாக செயல்படுவதால் பதவி நீக்கம் கோருகிறோம். தேவையற்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். சபாநாயகரின் செயல்பாடு விதிகளுக்கு முரணாக உள்ளது. அதிமுக உறுப்பினர்கள் பேசினால் பேரவைத் தலைவர் அவசரப்படுத்துகிறார். அப்பாவு எங்களை பார்த்து நகைக்கிறார் என அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது.